விஜய் வருவதே ஒரு அஜெண்டாவில் வராரு அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை அரசியல் ஆர்வலர்கள் வைக்கக்கூடும். இந்த அதிமுக அழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி பேசுனேன், நானும் ஒரு கம்யூனிஸ்ட் போலதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாருங்க, அதுல இருந்து இழிச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் கட்சியா ஆட்டை போட பாக்குறாரு. கூட்டணி உடைந்து விட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் உடைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றன. கூட்டணியை உடைப்பதையே ஒரு நோக்கமாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? அந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது. நம்பவும் இல்லாதவர்கள், முயற்சி இல்லாதவர்கள் மேடையில் இருந்து கீழே குதித்து இருக்கிற தொண்டனை அடையலாம், அது வேறு. ஆனால் எடப்பாடி போன்றவர்கள் அப்படி செய்யக்கூடாது. திருமாவளவன் அவர்களை நோக்கி சொல்லும்போது அசிங்கமாக இல்லையா, அவமானமாக இல்லையா, எதற்காக கூட்டணியில் இருக்கீங்க, 1 சீட்டு கொடுத்தீங்க, 4 சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு அந்த பேச்சுக்களை வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து வார்த்தைகளால் பந்தாடப்பட்டார். திமுகவின் பதிலை பெற வேண்டுமானால் இன்னமும் கொஞ்சம் நாம் தமிழர் வளர வேண்டும். எல்லோரும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, தேவையும் கிடையாது. வளர்ந்து விடவும் முடியாது, வாக்குகளை பெற்றுவிடவும் முடியாது, அவர் சொல்வது எதையும் செய்து விட முடியாது. நாளைக்கு நான் அதிபரானவுடன் என்று சொல்லுகிற போதே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருகிறது. நாம் அதிமுகவை எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. நாம் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் நிறுவன தலைவர் சுப வீரபாண்டியன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போது பேசுபொருளாகி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல திமுக கூட்டணி, அதாவது எதிர்த்தரப்புல திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா முதல்ல அந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் டார்கெட்டா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருடைய பேச்சிலையுமே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில் தொடர்ந்து எல்லாரும் கூட்டணியிலிருந்து பிரிவதற்கு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ந்து அவங்களுடைய முயற்சிகளை, ஒரு மாபெரும் கட்சி திமுகவிலிருந்து வருதுன்னு அதிமுகவினரும் சொல்றாங்க, பாஜகவினர் இப்போது கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி உடைந்து விட்டது, அங்கிருந்து 2 பெரும் கட்சிகள் வந்து எங்க கூட்டணிக்கு வராங்க, அதுவும் பாஜகவோடு இணைய வராங்க கூட்டணிக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போது அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவங்களுடைய மீதான தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டா திருமாவளவன் அவர்களையும் சரி கம்யூனிஸ்டுகளையும் சரி தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் வந்து அடிமையாயிட்டாங்க, திமுகவிற்கு அடிமையாக இருக்காங்க, இதிலும் குரல் கொடுப்பதில்லை. ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது நானும் ஒரு கம்யூனிஸ்ட் போலதான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. பாருங்க, அதுலேருந்து இழிச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் கட்சியாக ஆட்டை போட பார்க்குறாரு முதலமைச்சர் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு பேசும்போது பேசியிருக்கார் கூட்டத்தில். அதாவது கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அடிமைகளாக இருக்கின்றன அப்படின்னா அடிமைகள் வெளியே வர மாட்டாங்க. வெளியே வருகிறார்கள் சொன்னால் அவர்கள் அடிமைகளாக இல்லை என்று ஒரு அவங்க சொல்ற அந்த கூற்றிலேயே ஒரு முரண் இருக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். 2வது, தேர்தல் நேரத்தில் இவையெல்லாம் இயல்புதான். எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கூட்டணியை பற்றிய விமர்சனங்களை அப்படி வைக்கும். நாம் இது திமுக அதிமுக என்று பார்க்காமல் பொதுவான அரசியல் என்று பார்த்தால், கோட்டையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஆளும் கட்சிக்கும், கோட்டையில் இருந்தவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது எதிர்கட்சிக்கும் இயல்பாக இருக்கிற ஒரு நோக்கம். அதற்கான முயற்சிகளில் கண்டிப்பாக எல்லா கட்சிகளும் ஈடுபடுவார்கள். அதுதான் தேர்தல் அரசியல். மிக சாந்தமாக, மிக நேர்மையாக, மிக அணுக்கமாக பேசி கொண்டிருந்தால் அவர்களாலும் கட்சி நடத்த முடியாது. எனவே அவர்களினுடைய விருப்பம், அவர்களினுடைய விமர்சனம் இரண்டும் கலந்திருக்கிறது. கூட்டணி உடையும் என்பது விருப்பம், மற்ற கட்சிகள் அங்கே அடிமைகளாக இருக்கின்றன என்பது அவர்கள் விமர்சனம். நான் முதலில் குறிப்பிட்டது போல 2ல் 1 தான் உண்மையாக இருக்க முடியும். என்னை பொறுத்தளவு அங்கே அடிமைத்தனமும் இல்லை, கூட்டணியில் விரிசலும் இல்லை, நான் அறிந்த வரையில். ஆனால் என்றைக்கும் ஒன்றை நான் குறிப்பிட வேண்டும், தேர்தல் நெருங்குகிற போது எப்போதும் சட்டென்று சில மாற்றங்கள் நிகழும். இன்றைக்கு இருக்கிற நிலையில் அப்படி எதுவும் நிகழ்ந்து விடாது என்று
நம்புகிறோம். சூழல் அப்படித்தான் இருக்கிறது. திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இதை விட்டு பிரிந்து போவதற்கு இருக்கிறவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது யதார்த்தம். இதுக்கு முன்பு இந்த அளவுக்கு இந்த கூட்டணியை உடைப்பதே ஒரு நோக்கமாக, அதுதான் நம்மை வெற்றி பெற செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கூட்டணியை உடைப்பதற்கான வியூகத்தை அமைப்பதிலேயே எதிர்க்கட்சி சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது இதுக்கு முன்பான தேர்தல்களில் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. திருமாவளவன் அவர்களை நோக்கி சொல்லும்போது அசிங்கமாக இல்லையா, அவமானமாக இல்லையா, எதற்காக கூட்டணியில் இருக்கீங்க, ஒத்த சீட்டுக்கு இருக்கீங்க, 4 சீட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னு அந்த பேச்சுக்களை இந்த தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் வார்த்தைகளால் பந்தாடப்பட்டார். 2வது நாளோ 3வது நாளோ போய் நின்னார் களத்தில். அப்படி இருந்துமே மீண்டும் மீண்டும் அவர் மீதான அவதூறு பேசப்படுது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் சொற்ப வாக்கு சதவீதத்தையே வைத்திருந்தா கூட அவர் இருக்கிற பக்கம்தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு விமர்சகர்கள் பேசும்போது சொல்றாங்க. அதுவும் ஒரு காரணம். சிறுத்தைகளுக்கான வாக்குகள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கின்றன. எனவே அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பது உண்மைதான். குறிவைக்கப்படுவார்கள், அதுதான் இயல்பான நடப்பு அரசியல். ஒரு 10 நாட்களுக்கு உள்ளாக நான் நண்பர் திருமாவளவனோடு ஒரே மேடையில் ஒரே கூட்டத்தில் பேசினேன். அவர் மிக உறுதியாகத்தான் இருக்கிறார். மிக அழுத்தமாக திமுக கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் அன்றைக்கு மேடையிலே மட்டுமல்ல என்னிடம் பேசுகிற போதும் அவர் அப்படித்தான் பேசினார். எனவே இந்த கூட்டணி உடைந்து விட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் உடைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றன. கூட்டணியை உடைப்பதையே ஒரு நோக்கமாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? அந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று பொருள். அது கலகலத்து போயிருக்குமானால் உடைப்பதற்கு அவர்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை. எனவே அந்த கூட்டணி இறுக்கமாகவும் உறுதியாகவும் இருக்கிறது, இருக்கும். வெளியிலிருந்து இந்த கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னாலும் கூட வெளியிலிருந்து சிறு கட்சிகள் எதிர்த்தரப்புல முரணோடு விலகி இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வெயிட் பண்ணுறாங்க, அதற்கான அப்ரோச் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது. அது தொடர்பான ஆலோசனைகள்லையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைத்து பேசியிருக்கார் அப்படின்னு தகவல் வருது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துலையும் சரி, அதற்கு முன்பு தேர்தல் நேரத்துலையும் சரி, இந்த சீட் ஷேரிங் அப்படிங்கிற போது சில முரண்கள், சில கருத்து முரண்கள் அது ப்ரெஸ் மீட் வரைக்கும் வர அளவுக்கு இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி தான் இந்த கூட்டணி தொடருது. அப்படிங்கும்போது வெளியிலேருந்து இன்னும் தேமுதிகவோ இல்லை பாமகவின் ஒரு பகுதியோ இந்த மாதிரிலாம் வந்தால் இன்னும் அது நெருக்கடியாகி விடாதா திமுக? எப்போதுமே தேர்தல் என்று வருகிற போது அந்த நேரத்தில் தான் பல செய்திகள் முடிவாகும். எல்லாவற்றையும் முன்கூட்டியே யார் ஒருவரும் முடிவெடுத்து விட முடியாது. அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் கூட கடைசி நேரத்தில் அது எத்தனை இடங்கள் என்பதை பொறுத்து மாறலாம். இங்கே தாண்டி மாநிலங்களவையில் இடம் உண்டா இல்லையா என்பதை பொறுத்து மாறலாம். இன்றைக்கு இருக்கிற கூட்டணியில் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி என்ன என்றால், இது வெறும் தொகுதி உடன்பாடு அல்ல. நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருப்பது போல கலைஞர் அவர்களும் சொன்னார், நான் அண்ணாவை சந்திக்காமல் போயிருந்தால் நான் ஒரு கம்யூனிஸ்டாக ஆகியிருப்பேன் என்று. என் போன்றவர்களுக்கு இன்றைக்கும் அந்த பொது உடைமை கட்சி கோட்பாட்டில் அம்பேத்கரிய சிந்தனைகளில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. பெரியாரிய தளத்தில்தான் நாங்கள் இருக்கிறோம் என்றாலும் இவைகளை நாங்கள் எப்போதும் தோழமை கருத்தியல்களாக பார்க்கிறோம். நீங்கள் கவனித்திருப்பீர்களா என்று தெரியவில்லை, எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய இலச்சினையே அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் மூவரையும் இணைத்தது. எங்கள் கட்சியின் கொடியே நீலம், சிவப்பு, கருப்பு தான். இந்த 3 சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டது. எனவே ஒரு திருமாவளவனை கொண்டிருக்கிற அந்த கட்சி, பொது உடைமை கட்சி, ஒரு மதச்சார்பற்ற கொள்கையை முன்வைக்கிற காங்கிரஸ், திராவிட இயக்க கொள்கையை கூறுகிற மதிமுக, இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து நிற்பது தொகுதி உடன்பாடு என்பதை தாண்டி கொள்கை உடன்பாடும் இதற்குள் இருக்கிறது என்று என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். எனவே இந்த கூட்டணி எக்காரணம் கொண்டும் உடைந்து விடக்கூடாது என்றும் விரும்புகிறோம். மதிமுக பற்றி பேசுனீங்க. சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி அந்த தேர்தலுக்கு என்டிஏ கூட்டணி சார்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி சார்பாகவும் முன்னாள் நீதிபதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துறை வழங்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிறந்த நாளுக்கு நேரிலேயே போய்
திமுகவை சார்ந்தவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். இவையெல்லாம் இயல்பான கட்சி அரசியலை தாண்டிய ஒரு நட்பும் மரபும். அதை வைத்துக்கொண்டு முடிவு செய்ய முடியாது. அண்ணன் வைகோ அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிற அறிக்கையை நீங்கள் பார்ப்பீர்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திமுகவின் நிலைப்பாடே எங்கள் நிலைப்பாடு என்று சொல்லியிருக்கிறார். சிபி ராதாகிருஷ்ணனுக்கு நட்பு முறையிலே அவர் வாழ்த்து சொல்லியிருக்கலாம். உண்மையாக சொன்னால் நான் வெளிநாட்டில் இருந்தேன். இங்கே வந்த பிறகு இல கணேசன் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்ற போது நண்பர்களிடத்தில் எந்த மருத்துவமனை என்று கேளுங்கள், போய் பார்த்து விட்டு வந்து விடலாம் என்று சொன்னேன். அவர் என்னிடத்தில் எப்போது பார்த்தாலும் கட்சி அரசியல் எல்லாம் தாண்டி அன்பாக பழகக்கூடியவர். ஆனால் அடுத்த நாளே அந்த துக்க செய்தி வந்துவிட்டது. நான் போய் இலகணேசன் அவர்களை ஒரு வேளை பார்த்திருந்தால் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு போக என்று அதற்கு பொருள் இல்லை. தனிப்பட்ட முறையில் அரசியல் கட்சி என்பது வேறு. தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுதலும் துயரத்தில் பங்கேற்பதும் எந்த ஒரு நாட்டிலும் இருக்க வேண்டும். அது அடிப்படை மரபு. எனவே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வைகோ அவர்கள் வாழ்த்து சொல்லியிருப்பது ஒரு பொதுவான மரபு சார்ந்ததாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த டைட்டிலில் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கார். நான் போகிற இடத்திற்கெல்லாம் ஒரு காலி ஆம்புலன்ஸை திமுக வந்து அனுப்பி வைக்கிறது, நிகழ்ச்சியை வந்து தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் ஆம்புலன்ஸை நான் சுற்றுப்பயணம் போகிற வழியில் நான் மக்கள்கிட்ட பேசுகிற வழியில் அனுப்பி வைப்பதா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு இனி ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அதே ஆம்புலன்ஸில் பேஷண்ட்டாக வருவார் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கார். அதாவது எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது தமிழகத்தை காப்பதற்கும் தமிழ்நாட்டை மீட்பதற்கும் தவறிவிட்டார். எனவே இப்போது காலம் கடந்து அதை செய்ய முடியுமா என்று அவர் பார்க்கிறார். இந்த ஆம்புலன்ஸ் வர செய்தி நிறைய பேசப்பட்டு விட்டது. அது ஆங்கிலத்தில் பேக் ஃபயர் என்று சொல்லுவார்கள். அது அவருக்கு எதிராகத்தான் இன்றைக்கு திரும்பி இருக்கிறது. ஆம்புலன்ஸ் யாரும் நோயாளி இல்லாமல் காலியாக போகிறது என்றால் நோயாளியை ஏற்றப்படுகிற எந்த ஆம்புலன்ஸும் காலியாகத்தான் போகும். எனவே இன்றைக்கு அது அவருக்கே எதிரான சிக்கலாக மாறி இருக்கிறது. எடப்பாடி ஒரு பெரிய கட்சியின் தலைவர். இப்படி உணர்ச்சி வயப்பட்டு பொது இடத்தில் பேசி இருக்கக்கூடாது. அது அவருக்கே நல்லதில்லை. அனுபவம் இல்லாதவர்கள், முதிர்ச்சி இல்லாதவர்கள் மேடையில் இருந்து கீழே குதித்து இருக்கிற தொண்டனை அறையலாம், அது வேறு. ஆனால் எடப்பாடி போன்றவர்கள் அப்படி செய்யக்கூடாது. அது முதிர்ச்சியின்மை காட்டும். இப்போது அவருக்கே எதிராகத்தான் அது மாறி இருக்கிறது. எடப்பாடி மாற்றிக்கொள்வார் என்று கருது. ஓகே, நீங்கள் பேசின அவரை பற்றியும் நம்ம பின்னாடி பேசும். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, பழைய செய்தி ஆயினும் உங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படிங்கிறதுனால அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகலை அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னொன்று பாஜக மோசமான கட்சி அப்படின்றாங்க. திமுக கூட்டணி வச்சப்ப அது நல்ல கட்சி, எங்களோட கூட்டணி வச்சா அது நல்ல கெட்ட கட்சியா, அவங்கள ஏமாத்துறாங்க மக்களே அப்படின்னு பேசுகிறார். தொடர்ந்து பாஜக உறுப்பினர்களோடைய இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்ப காலகட்டத்தில் வடிவமைச்சினார். இன்றைக்கு கொஞ்சம் மாற்றத்தை பார்க்க முடியுது. அந்த இதில் பேசும்போது இந்து அறநிலைத்துறையினுடைய கல்வி நிதியை எடுத்து கல்விக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் பேசினார். அதுக்கு பிறகு அவர் பின்வாங்கினார். ஆனாலும் அந்த பேச்சு ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டனுடைய பேச்சு போல இருந்தது. நீங்க அதை எப்படி பார்க்கணும்? பிஜேபி அப்படி பேசலாம், எடப்பாடி அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசினால் எங்களுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் தொடர்பில்லை என்றாவது தெரிவிக்க வேண்டும். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான். பகுத்தறிவு சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எந்த கோயிலையும் இடிக்கவில்லை. எத்தனையோ கோயில்களுக்கு குடமுழுக்குகள் நடந்திருக்கின்றன. கட்சியினுடைய பார்வை வேறு, ஒரு அரசின் பார்வை வேறு. அரசு என்பது எல்லோருக்குமானது. எனவே அப்படி செய்யவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த பணம் மக்களின் பணம் தானே. அது மக்களுக்கு பயன்படுவதும் கல்விக்கு போய் சேருவதும் நாட்டின் நலனுக்குத்தானே நல்லது. பிஜேபி சார்ந்தவர்கள் அப்படி பேசுவது என்பது அவர்களுக்கு உரியது. ஆனால் எடப்பாடி அவர்கள் அப்படி பேசுவது தவறு என்று புரிந்துதான் பிறகு அவரே அதிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கி நான் அப்படி சொல்லவில்லை இப்படி சொல்லவில்லை என்று சொன்னார். எனவே எடப்பாடி பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பது வேறு. பாஜகவின் ஜோதியில் கலந்து விடக்கூடாது. அது அவருக்கும் நல்லதில்லை, அதிமுக என்கிற கட்சிக்கும் நல்லதில்லை.
அவருக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சீமான் முன்னாடி பேட்டியில் பேசும்போதே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் பெரியார் பற்றி பல விமர்சனங்கள், பல கடுமையான சொற்கள், அது ஒரு ஒரு டியூரேஷன் வச்சுக்கலாம், ஒரு 2-3 months போச்சு. அது இடைத்தேர்தல் நேரத்துலையும் தொடர்ந்து பேசக்கூடாது. அதற்கு பிறகு அவர் மௌனம் ஆகிட்டார். தொடர்ந்து பேசுவதற்கும் பெரியார் தொடர்பாக பேசுவதற்கும் திமுக ஏன் நான் பெரியாரை திட்டுறேன்ல, பெரியார் என் கொள்கை தலைவர், பெரியாரை திட்டுனா நான் மேடையில் ஒரு போஸ்டர்லையாவது பெரியார் படத்தை போட்டு நான் நிகழ்ச்சி நடத்துவேன், நான் திமுக நடத்துகிற ஒவ்வொரு மேடைகள்லேயும் நான் பெரியார் படத்தை போடுவேன், பெரியார் என் கொள்கை தலைவர்னு நான் அலௌன்ஸ் பண்ணுவேன்னு கூட ஏன் திமுக சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த கேட்குறாரு. அவருடைய விமர்சனத்துக்கு ஏன் பதில் சொல்லக்கூட மறுக்கிறது அஃபிஷியலாக திமுக அப்படின்ற கேள்வியை வச்சிருக்காரு. திமுக தலைமையிலிருந்து சீமானுக்கு நேரடியாக எந்த பதிலும் இதுவரை சொல்லவில்லை என்பது உண்மைதான். திமுக அதிமுகவுக்கு பதில் சொல்லும், பாஜகவுக்கு சொல்லும். திமுகவின் பதிலை பெற வேண்டுமானால் இன்னமும் கொஞ்சம் நாம் தமிழர் வளர வேண்டும். எல்லோரும் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது, தேவையும் கிடையாது. பெரியாரை பற்றி நான் பேசுகிறேன், எங்காவது திமுக கூட்டத்தில் பெரியாரின் படம் இருக்கிறதா என்று கேட்டால் அவர் எதையும் கவனிக்கவில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் முரசொலி எடுத்து பார்க்கலாம். இன்று காலையில் கூட எல்லா கூட்டத்திலும் மேலே பெரியார், அண்ணா, கலைஞர் படம் இருக்கிறது. அதற்கு கீழே தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் படங்கள் இருக்கின்றன. பெரியார் படம் இல்லாத திமுகவினுடைய ஒரு கூட்டத்தின் விளம்பரத்தையாவது காட்டச் சொல்லுங்கள். விளம்பரம் மட்டுமல்ல, மேடையிலும் நான் தொடர்ந்து திமுக மேடைகளில் பேசிக்கொண்டிருக்கிறேன். பெரியார், அண்ணா, கலைஞர் அந்த படங்களின் அளவு சின்னதாக இருக்கு. அது இயற்கை தான். நீங்கள் எம்ஜிஆர் படம், எம்ஜிஆர் அண்ணாவும் எம்ஜிஆரும் அதிமுக மேடைகளில் இருக்கின்றன. அதை விட ஜெயலலிதா படம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்றைக்கு எடப்பாடியின் படம் பெரிதாக இருக்கும். அதையெல்லாம் நடப்பு அரசியலை ஒட்டியது. பெரியாரை பற்றி தொடர்ந்து சீமான் பேசுவது ஒரு விதத்தில் எனக்கு நல்லது என்று தான் தோன்றுகிறது. ஏனென்றால் இறந்து போய் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் பேசப்பட வேண்டியவராகவே இருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவரை தொடர்ந்து நீங்கள் புறக்கணித்தால் மறந்து போகிறார். நீங்கள் எண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்தன. ராஜாஜி ஒரு மிகச்சிறந்த அறிஞர், நம்முடைய கருத்தியலிலிருந்து வேறுபட்டாலும் நிதானமானவர், நேர்மையான நிர்வாகத்தை நடத்தியவர். ஆனால் இன்றைக்கு ராஜாஜி ஆதரிக்கிறீர்களா இல்லையா என்று விவாதம் எங்காவது நடக்கிறது இல்லை. ஆதித்தனார், ஈவேகி சம்பத், மாப்போசி அவர்கள், நான் குறிப்பிடுகிறவர்கள் எல்லோரும் கட்சி நடத்தியவர்கள். இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பெயர் என்னவாக இருந்தது, அவர்களின் கொடி என்னவாக இருந்தது என்று இன்றைய தலைமுறைக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை என்னை போன்றவர்கள் தொடர்ந்து தவறு செய்திருந்தால், நான் ஈவேகி சம்பத் அவர்களை தொடர்ந்து மேலத்தோறும் திட்டிக் கொண்டிருந்தால் அவருடைய பெயரும் போய் சேரும். பாராட்டினாலும் வசைபாடினாலும் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று பொருள். சீமான் புறக்கணித்து விடக்கூடாது. பெரியாரை முற்றிலுமாக புறக்கணித்து இன்றைக்கு வரைக்கும் விஜய் வரையில் பெரியாரை ஏற்றுக்கொண்டுதான் தமிழ்நாட்டில் அரசியலை எல்லோரும் நடத்த வேண்டியிருக்கிறது. நான் பெரியாரை எதிர்க்கிறேன் என்று சொல்லுவதற்கு இவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றன. ஆனால் பெரியார் சொல்லாதவைகளெல்லாம் சொன்னார் என்று இவர் சொல்கிறார். எங்கே இருக்கிறது என்று கேட்டால், நீங்கள் நாட்டுடைமை ஆக்குங்கள், நான் எடுத்து காட்டுகிறேன் என்கிறார். நாட்டுடைமை ஆக்குவதற்கு முன்னால் பிறகு உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நீங்கள் எந்த இடத்திலிருந்து அந்த மூலத்தை எடுத்தீர்கள் என்பதை சொல்லுகிற நேர்மை, நாணயம் வேண்டும். நான் அவைகளை எல்லாம் சீமானிடத்திலே எதிர்பார்ப்பதில்லை. அது ஏமாற்றம் தான் தரும் என்று எனக்கு தெரியும். அவர் யாருக்காகவோ வேலை செய்கிறார். அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவும் வேலை செய்யவில்லை. வெற்றி பெறமாட்டோம் என்று தெரிந்து ஒருவர் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடுகிறார் என்றால் அவர் திரள் நிதிக்காக வேலை செய்கிறார், தேர்தலுக்காக வேலை செய்யவில்லை. அது அவர் கட்சியிலிருந்து வருகிறவர்களே சொல்லுகிறார்கள். நான் யாருக்கும் ஒரு காசு கூட மக்களுக்கு ஓட்டு கொடுப்பதில்லை என்கிறார். மக்களுக்கு மட்டுமல்ல, கட்சிக்காரருக்கும் கொடுப்பதில்லை, அவர் யாருக்கும் கொடுப்பதில்லை. ஒரு வழிப்பாதை தான் அது. வறுமை தவிர அவர் கொடுப்பதில்லை, அது நமக்கும் தெரியும். எனவே தேர்தல் வெற்றிக்காக அவர் போட்டியிடவில்லை, திரள் நிதிக்காக போட்டியிடுகிற ஒருவர் எதை வேண்டுமானாலும் பேசலாம், பேசட்டும். அது எந்த பாதிப்பையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தார். சமீபத்தில் முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்தில் சீமான் போய் சந்திச்சிருந்தார். அதற்கு ஒரு விமர்சனத்தை நீங்கள் ஒரு மேடையில் பேசும்போது வைத்திருந்தீங்க.
அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று பேசியிருக்காரு. புல் நெல் யாருன்னு தெரியாமல் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கு துரோகிகளை கூடயே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பேசிட்டு ஒரு மானுட பற்று, அது அரசியல் வேறு கொள்கை வேறு, மானுட பற்று என்பது வேறு, அதை கூட புரிந்துக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் துக்கம் கேட்க போனதே எந்த இடத்திலும் தவறாக நான் பேசவில்லை. அது ஒன்றும் பிழையானதும் இல்லை. துக்கம் கேட்பது என்ன இருக்கிறது? நான் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறீர்கள். வெளியே வந்ததற்கு பிறகும் அடுத்ததும் நீங்கள் பேசுகிற எந்த சொற்களும் நாகரிகமானதாக இல்லை என்பதைத்தான் நான் குறிப்பிடுகிறேனே தவிர அவர் நாகரிகமாக பேசவில்லை, மேடையிலும் பேசுவதில்லை, மேடையில் நாகரிகமாக நடந்து கொள்வதில்லை என்றால் அவர் வைத்துக்கொண்டு வஞ்சகம் செய்கிறார் என்று நான் கருதவில்லை. இயல்பாக அவருக்கு அந்த குணம் இல்லை. எனவே அவரிடத்திலே நாகரிகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது நாகரிகத்திற்கே நல்லதில்லை. அவர் அப்படித்தான் இருப்பார். அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வரையில் எந்த தொகுதியிலும் அவர் கெட்ட தொகையை கூட மீட்கவில்லை. இனி வரும் காலத்தில் வாக்குகள் மிக மிக குறையும். அது அவருக்கு புரிந்து போய்த்தான் பதற்றமாக இருக்கிறார். பதற்றத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆடு மாடுகள் மாநாடு நடத்தியிருந்தார். நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கூட மாடுகளோடு பேச ஆரம்பிச்சு விட்டார், மரங்களோடு பேச ஆரம்பிச்சு விட்டார், மருத்துவமனைக்கு போய் பேசட்டும் அப்படின்னு பேசியிருந்தீங்க. விவசாயிகளை காப்போம், நாட்டு மாடுகளை மீட்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தலைப்பை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மேடையில் கோனார் சமுதாயத்தை பற்றிலாம் அவர் பேசியிருந்தார், பாராட்டும் விதமாக பேசியிருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த விஷயங்களெல்லாம் முன் வச்சு அந்த மாநாடை நடத்தியிருக்காரு. இதை நான் அதற்கு முன்பு ஒன்று பேசியிருக்கிறேன். எங்களுடைய திராவிடம் 100 வலையொலியில் நீங்கள் பார்த்தால் தெரியும். அந்த ஆடு மாடுகள் மாநாடு நடப்பதற்கு முன்பு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், மனிதர்களுக்காக மட்டுமல்லாமல் இங்கே இருக்கிற உயிரினங்களுக்காகவும் பேசுவதை நான் குறையாக பார்க்கவில்லை. ஆடு மாடுகளுக்காக அவர் பேசட்டும் என்று சொன்னேன். ஆனால் ஒரு வேறுபாட்டை நாம் உணர வேண்டும். அப்போது நான் இப்படி நினைக்கவில்லை. ஆடு மாடுகளுக்காக பேசுவது வேறு, ஆடு மாடுகளோடு பேசுவது வேறு, இரண்டுக்கும் இருக்கிறேன். நான் உண்மையாக அவர் ஆடு மாடுகளுக்காக பேச போகிறார் என்றுதான் கருதினேன். அப்படி பேசினால் அது ஒன்றும் பிழையானதல்ல. மரங்களுக்காக பேசுவது பிழையானதல்ல. ஆனால் மரங்களோடு பேசுவது, ஆடு மாடுகளோடு பேசுவது என்பது அதற்கு பிறகுதான் நான் சொன்னேன். அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வந்து கட்டி முன்னாடி அவங்க தான் இருக்காங்க, மனுஷங்கள் அதுவே விலங்குகளை வதைப்பது. அவர்களின் இயல்பில் இருந்து விட்டுவிட்டு நான் பறவைகளுக்காக பேசுகிறேன் என்று பறக்கிற பறவைகள் எல்லாம் கொண்டு வந்து கட்டி வைத்து பேசுவது பறவைகளுக்கு நான் நன்மை செய்வதாக ஆகாது. எனவே நான் எதிர்பாராத செய்தி நண்பர்கள் சொல்லும்போது கூட விளையாட்டுக்கு சொல்லுகிறார்கள் என்று கருதினேன். பிறகு பார்த்தால் உண்மையிலேயே ஆடு மாடுகளோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் என் கருத்து அப்போது அதுவாகத்தான் இருந்தது. இவருக்கு கொஞ்சம் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது என்று நான் கருதினேன். நாம் தமிழர் ஆதரவாளர்கள் சொல்லுவது பழனி பாபா அவர்களுடைய வழியை சீமான் அவர்கள் பின்பற்றினார். ஆடு மாடுகளோடு ஒரு முறை பேசினார். நீதிமன்றம் அவருக்கு நீங்க பொதுவெளியில் மனிதர்கள் முன்பாக இப்படி ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக நீங்க பேசக்கூடாது அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு வந்துச்சு. அதனால ஆடு மாடுகளை எல்லாம் அழைத்து வர சொல்லி ஆடு மாடுகளிடம் பேசுகிறேன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அது பதியப்பட்டிருக்கிறது செய்திகள்லையும். அந்த இதுக்கு ஈடாக இவர் நடத்தியிருக்காரு. பொறாமையில இவங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவதை வைத்து நான் குறிப்பிடுகிறேன். எனக்கு அந்த பள்ளி பாபா நிகழ்ச்சி தெரியவில்லை. நீதிமன்றம் மனிதர்களிடம் பேசி கலவரம் செய்கிறார் என்று சொல்லுவதற்கு வேண்டும் என்றே மாற்றாக சரி நான் மாடுகளோடு பேசுகிறேன் நிலையாக அதை செய்திருப்பார் என்று கருதுகிறேன். யார் செய்திருந்தாலும் பள்ளி பாபாவே ஆடு மாடுகளோடு பேசியிருந்தால் அது எனக்கு உடன்பாடானதாக இல்லை. நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்லுகிறேன், ஆடு மாடுகளுக்காக பேசுவதை நான் மறுக்கவில்லை. ஆடு மாடுகளோடு பேசுவது கேலிக்குரியதாக இருக்கிறது. அது இவரை கேலி செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லை, அது கேலிக்குரியதாக இருக்கிறது. இந்த நாட்டில் இயல்பாகவே என்னவாக பல நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் என்றால், மாடுகளை கடவுளாக பார்க்கிறார்கள், நாய்களை குழந்தையாய் கருதி கொஞ்சுகிறார்கள், மனிதர்களை மனிதர்களாக பார்க்க தவறுகிறார்கள். இது உண்மையான நடப்பு. என்னுடைய நண்பர் குமரன்தாஸ் அவர்கள் இந்த வரிகளை அப்படியே தன்னுடைய கட்டுரையில் எழுதியிருக்கிறார். எனவே இவற்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் அரசியல் செய்யட்டும். திரும்ப திரும்ப நினைவிடங்களை இடிப்பேன் என்பது
இது போன்ற அழிவு அரசியல் தான் அவர் முன்னெடுக்கிறார். ஒன்றே ஒன்று நமக்கு ஆறுதல் தருகிறது, அவரால் பெரிதாக வளர்ந்து விடவும் முடியாது, வாக்குகளை பெற்று விடவும் முடியாது, அவர் சொல்வது எதையும் செய்து விட முடியாது. நாளைக்கு நான் அதிபரானவுடன் என்று சொல்லுகிற போதே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருகிறது. எவ்வளவு கட்டாயப்படுத்தி நான் சிரிப்பை மறைத்தாலும் என்னை மீறி வருகிறது. நாளையில் நான் அதிபராகி விடுவேன் என்று சொல்லுகிற போது இவையெல்லாம் மருத்துவரிடம்தான் கேட்க வேண்டியதாக இருக்கிறது என்று எனக்கு படுகிறது. பேசப்படக்கூடிய விஷயங்கள், விவாதங்கள் வரைக்கும் வந்த விஷயங்கள் என்னன்னா, முதலமைச்சர் அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் விஜய் அவர்களை இன்னும் தீவிரமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் சீமான். திமுக அந்த அஜெண்டாவை சீமானுக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு ஒரு பேசுபொருளாக ஒரு வாரமாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவிற்கு அப்படி ஒரு தேவை இருக்கிறதா? உண்மையாக திமுக அப்படி ஒரு பணியை இன்னொருவர் மூலமாக செய்ய வேண்டும் என்று விரும்பியிருந்தால் எப்போதும் ஒன்றை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் வெளிப்படையாக எல்லோரும் பேச மாட்டார்கள். அரசியலின் மேல்தளத்திலும் கீழ்த்தளத்திலும் வேறு வேறு செயல்கள் நடைபெறும். திமுக கழகம் சீமானை அப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் வீட்டுக்கு அழைத்து அதை சொல்ல மாட்டார்கள். தகவல் சொல்லிவிடுவதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன. ஒருவரை வீட்டுக்கு அழைத்து இப்படி சொல்லுகிற அளவுக்கு அரசியல் பக்குவமற்றவராக திமுக கழகத்தை சார்ந்த தலைவர்கள் இருக்க முடியாது. திமுகவின் தலைவரை தேடி இவர் சென்றார். இவர் சென்றதற்கான நோக்கத்தை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் அந்த இடத்தில் இவையெல்லாம் பேசப்பட்டிருக்காது. அவற்றையெல்லாம் பேசுவதற்கு இவர் அங்கே போக வேண்டும் என்கிற தேவையும் கிடையாது. எனவே இது அப்பட்டமாக விஜய் கட்சியை சீமானை வைத்து எதிர்க்க வேண்டிய நிலை நமக்கு இல்லை. ஏனென்றால் சீமானிடம் அந்த வாக்குகளையும் சேர்த்து விஜய் தான் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். எனவே இது முற்றிலும் நம்பகத்தன்மையும் ஆதாரமும் மற்ற செய்தி. விஜய் அவர்களை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு ஒரு கருத்தை ஆரம்பத்துல இருந்து விஜயே இது வரைக்கும் அவரே ஒரு 3 முறை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் மேடைகளில் பேசும்போது விஜய் அவர்கள் அதே போல் 1967, 77 வரலாறு 2026 நாம் படைப்போம் அப்படின்னு தொடர்ந்து பேசி வருகிறார். அந்த வரலாறு திரும்பும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தன் சொன்னால் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஆனால் விஜய் அவர்கள் கொள்கை ரீதியாக பேசுகிறாரா, கருத்துக்களை சித்தாந்தங்களை பேசுகிறாரா, பேசி வருதா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக இருந்தால் கூட விஜய் வராருன்னு தெரிஞ்சாவே இவ்வளோ க்ரௌட் வருது அப்படிங்கும்போது இந்த சமகால அரசியலில் இப்படி தேடி வருவது அப்படிங்கிறது குறைந்திருக்கும் போது அந்த வரலாறு ஒருவேளை திரும்புமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் நான் நினைக்கிறேன். நடிகர் விஜயை நாம் குறைத்து மதிப்பிட வேண்டியதும் இல்லை, பார்த்து அச்சம் கொள்ள வேண்டியதும் இல்லை. சீமானை பற்றி நான் சொல்லுகிற போது அவரால் ஒரு வெற்றியும் பெற முடியாது என்று நான் சொல்லுவது கடந்த கால வரலாற்றிலிருந்தும் தேர்தல் செய்திகளிலிருந்தும் சொல்லுகிறேன். விஜய்க்கு உண்மையான வாக்குகள் என்னவாக இருக்கும் என்பது அடுத்த தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். மாநாடுகளில் கூடுகிற கூட்டத்தை வைத்து முடிவு செய்துவிட முடியாது. என்றால் அவர் திரைப்படத்தில் புகழ்பெற்ற நடிகராக இருந்திருக்கிறார். கமலஹாசன் புகழ்பெற்ற நடிகர் இல்லையா? இல்லை, புகழ்பெற்ற நடிகர்கள். எனக்கு தெரிந்து எம்ஜிஆருக்கு பிறகு திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர்களில் விஜயகாந்த் அவர்கள் தான் ஓரளவுக்கு வாக்குகளை பெற்றார். மிகப்பெரிய நடிகர், எம்ஜிஆரோடு போட்டி போட்டு எம்ஜிஆரை விட சிறந்த நடிகர் என்று கருதப்பட்ட சிவாஜி கணேசன் தேர்தலில் பெரிய தோல்வியை தான் அடைந்தார். அதற்கு பிறகு வரிசையாக பாக்யராஜ், டி ராஜேந்தர், பலரும் திரையுலகிற்கு வந்தார்கள். சரத்குமார் ஒரு தூக்கம் கலைந்த போது கட்சியை கலைந்து விட்டார் இல்லையா, அவர் என்ன யார் என்று ஒரு அடையாளத்துக்காக பலரும் வந்தார்கள், யாரும் வெற்றி பெறவில்லை. விஜய் ஒரு செல்வாக்குள்ள, குறிப்பாக இளைஞர்களிடம் செல்வாக்குள்ள ஒரு நடிகர். அது தேர்தலில் எந்த அளவுக்கு பயன்படும் என்பதெல்லாம் இருக்கிறது. நான் ஓரளவுக்கு அவருக்கு வாக்குகள் விடும் என்பதை நான் மறுக்கவில்லை. கண்டிப்பாக அச்சப்படுகிற அளவுக்கு அவருக்கு வாக்குகள் சேர்ந்து விடாது. இன்னமும் அவரும் மற்றவர்களோடு கூட்டணி பற்றிய பேச்சுகள் எல்லாம் நடக்கும். டிசம்பர் ஜனவரிக்கு பிறகுதான் நிலவரம் தெரியும். எப்படி இருந்தாலும் 2வது இடம் யாருக்கு என்பதில் தான் போட்டி இருக்கிறது. திமுகவினுடைய வெற்றி இந்த நிமிடம் வரையில் தெளிவாக இருக்கிறது. போன தேர்தலில் பெற்ற இடங்களை விட கூடுதலான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. நான்
அந்த கட்சியை சார்ந்திருக்கிறேன் என்பதால் சொல்லவில்லை. கள யதார்த்தத்தை நான் குறிப்பிடுகிறேன். அரசியலில் ஒரு 10 நாட்களில் கூட பல மாற்றங்கள் வரும். ஒரே இரவுல கூட வரும். இன்றைய இந்த நிமிடத்தில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு மிக தெளிவாகவும் மிகுந்த நம்பிக்கை தருவதாகவும் இருக்கிறது. விஜய் ஒரு அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெறக்கூடும், அதை நான் மறுக்கவில்லை. அது திமுகவின் வெற்றியை எந்த விதத்திலும் பாதித்து விடாது. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் பிரிகின்றன. ஒரு விதத்தில் திமுகவுக்கு அது நல்லது. கடைசியாக தமிழ்நாட்டுக்கு திராவிட கட்சிகள் இருப்பது நன்மை பயக்கும் அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும், எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், எவ்வளவு இடி ரைடு, எவ்வளவு வழக்குகள் மாறி மாறி இரு கட்சிகளுக்கும் வந்தாலும் கூட இரு திராவிட கட்சிகள் இருப்பது தான் ஒரு அணை போல பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அரசியலை தீர்ந்து பார்க்கக்கூடிய எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. அப்போ இந்த தேர்தலோட அதிமுகவிற்கு ஒரு ஆல்ரெடி ஒரு மிகப்பெரும் பின்னடைவில் இருக்கும்போது இந்த தேர்தலில் விஜய் வந்திருக்கிறார். அவர் அதிமுக வாக்குகளை குறிவைத்து செயல்படுகிறார். அதிமுக வீழ்ச்சிக்கு இது வழிவகுக்கும். விஜய் வருவதே ஒரு அஜெண்டாவில் வரார் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை அரசியல் ஆர்வலர்கள் வைக்கக்கூடும். இந்த அதிமுக அழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி கருதவில்லை. நான் பல கூட்டங்களில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறேன். திமுக தான் ஆளுங்கட்சியாக வர வேண்டும், அதிமுக தான் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்று நான் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த நாட்டை மக்களை தாண்டி அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் திமுகவுக்கு இருக்கிறது என்றே பேசியிருக்கிறேன். ஏனென்றால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் கொள்கையிலெல்லாம் அதிமுக திராவிட கொள்கையெல்லாம் பின்பற்றவில்லை. பெயரளவிலாவது திராவிடம் இருக்கிறது, கொடியளவிலாவது அண்ணாவின் படம் இருக்கிறது. ஒன்றை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. இன்றைக்கு அதிமுகவுக்கு ஒரு புகழ் பெற்ற ஒரு தலைமை இல்லை. எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு அமைப்பு வலிமை என்று ஒன்று இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், 234 தொகுதிகளிலும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் பூத் ஏஜென்ட் என்று சொல்லுகிறோமே, அத்தனை வாக்குச்சாவடிகளிலும் அந்த முகவர்களை நியமிக்கக்கூடிய வலிமை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. வேறு எந்த கட்சிக்கும் இன்று வரையில் இல்லை. எனவே அது ஒரு அமைப்பு சார்ந்த வலிமை, கொள்கை சார்ந்த தலைமை சார்ந்த வலிமைகள் நல்லது. மூன்றாவதாக அமைப்பு சார்ந்த வலிமையும் ஓரளவுக்கு உதவும். இந்த ஸ்ட்ரக்சுரல் ஸ்ட்ரென்த் என்பதை சொல்லுவார்கள். அந்த வலிமை அதிமுகவுக்கு இருக்கிறது. நாம் அதிமுகவை எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. நாம் அழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. எதிர்கட்சியாக அவர்கள் இருக்கட்டும் என்று தான் கருதுகிறோம். அத்தனை எளிதில் வருகிற தேர்தலில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்து விடாது. அதிமுக தான் எதிர்கட்சியாக வரும். வேண்டுமானால் போன முறை வந்த இடங்களை விட குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுகவுக்கு இடங்கள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்ந்து அதிமுக பயணித்தால் அது மேலும் பின்னடைவையும் சரிவையும் தான் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நன்றி சார். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்.